1000 கேள்விகளோடு, அநேக குழப்பங்களோடு கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறாங்களா? கர்த்தர் என்னோடு தான் இடைப்படுறாங்களா? நான் மிகவும் பாவியானவனாக இருக்கிறேனே, நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், என் வாழ்க்கையில் நான் பண்ணாத தவறுகளே இல்லை, நான் அவ்வளோ தவறுகளை பண்ணியிருக்கேன், கர்த்தர் என் மேலே தான் அன்பாக இருக்கிறாங்களா? அப்படின்ற அநேக கேள்விகளோடு இருக்கிற உங்கள் மத்தியில் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் மேல் தான் ஆண்டவர் மிகப்பெரிய அன்பை வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு அழகான வசனத்தை உங்களிடத்தில் நான் சொல்கிறேன். அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம், அதனுடைய 12வது வசனம். மேற்குக்கு கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விளக்கினார். இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் அழகா எழுதுகிறார், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அவர் அகற்றி போட்டார், நம்மை விட்டு அகற்றினார் என்பதை இந்த சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையை நான் சொல்றேன், மிகப்பெரிய அறிவியல் வளர்ச்சி, மிகப்பெரிய எதிர்காலத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற உங்களிடத்துல பேசுகிறேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் அளவு என்கிற ஒன்று இல்லை, அது அளவிட முடியாத மிகப்பெரிய தூரமாய் இருக்கிறது. உலகத்திற்கு ஒரு முடிவிலிருந்து இன்னொரு முடிவை சொல்ல முடியும், ஆனால் இந்த மேற்கும் கிழக்கும் என்கிற திசையை நாம் கணக்கிட்டால் அது அளவிடவே முடியாது. அவ்வளோ பெரிய அளவிட முடியாத அளவுக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்தவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். வேதத்தில் ஒரு அழகான ஓமையை ஆண்டவர் சொல்லுவாங்க. ஒரு இளைய குமாரன், ஒரு வீட்டில் 2 பிள்ளைகள் இருந்தாங்க. மூத்தவன் இளையவன். இளையவன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் தகப்பனிடத்திலிருந்து பிரித்து தான் இஷ்டம் போல வாழும்படி தன்னோடு சிநேகிதர்களோடு பல இடங்களுக்கு சுற்றி திரிந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு தூரமாய் போன ஒரு இளைய குமாரன். கொஞ்ச நாட்கள் போனது, தன்னிடத்திலிருந்து எல்லா பணங்களும் செலவழிந்தது. ஒரு நாள் வந்தது, தன்னோடு இருந்த நண்பர்களும் சரி, தன்னோடு இருந்த சிநேகிதர்களும், தன்னோடு இருந்த எல்லாருமே அவரை விட்டு அகன்று போனார்கள். இவன் மட்டும் தனியா இருந்தான். தன்னிடத்துல அடுத்த வேலைக்கு உணவில்லாமல் ஏங்கி நின்ற நேரத்துல ஒரு வேலையில போய் ஜாயின் பண்றான். அந்த வேலை அவனுக்கும் அந்த வேலைக்கும் சம்பந்தம் இல்லாத இடம். தன்னுடைய தகப்பனார் வீட்டில் எஜமானை போல வாழ்ந்தவன், தகப்பனாருடைய வீட்டில் ஒரு இளவரசனை போல வாழ்ந்தவன். ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அவனை சுற்றிலுமாய் 10 பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட லக்ஸரி வாழ்க்கையை வாழ்ந்த ஒருத்தனுக்கு கடைசியாய் தன்னிடத்துல இருந்த சொத்துக்கள்லாம் போகும்போது பன்றி மேய்க்கிற வேலை கிடைக்குது. இருக்கிறதுலயே மோசமான வேலை. தன்னுடைய அந்த இடத்துலயும் அவனுக்கு சரியான உணவும் கிடைக்கல. அந்த இடத்துல அவன் கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, நான் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன், என் பாவத்துக்கு மன்னிப்பே இல்லை, நான் என் தகப்பன் வீட்டில இருந்து எல்லாவற்றையும் எடுத்துட்டு வந்துட்டேன், நான் என் தகப்பனையும் கஷ்டப்படுத்திட்டேன், என்னோடு இருந்தவங்களையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் தன் உள்ளத்துக்குள்ள கதறான். ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை. அந்த ஓமையை ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவாங்க, தன் தகப்பனாருடைய வீட்டில் வேலைக்காரருக்கே நல்ல உணவு கொடுக்குறாங்களே, ஆனால் எனக்கு இங்கே நல்ல உணவு கூட இல்லாமல் நான் தவிக்கிறேனே அப்படின்ற ஒரு ஏக்கம் அவனுக்குள்ளே வரும்போது, நான் என் தகப்பனாரிடத்துல போய் நான் திரும்பவும் அவரிடத்துல சேருவேன், ஆனால் வேலைக்காரனாக சேருவேன், பிள்ளையா இல்லைன்னு ஓடும்போது அந்த இடத்துல அந்த தகப்பன் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறதை வசனம் அந்த ஓமையில் ஆண்டவர் அழகாய் சொல்லுவாங்க. நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவர் நம்முடைய தகப்பன். நாம் செய்கிற பாவங்களையோ நாம் செய்கிற அக்கிரமங்களையோ அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் வசனம் தெளிவாய் கவனிங்க, திரும்பவுமாய் அந்த பாவத்திற்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு போக மாட்டாங்க. நாமும் அந்த திரும்பவுமாய் அந்த பாவத்திற்குள்ளே போகக்கூடாது. அதுதான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒருவன் பாலான குழியிலும் விபச்சாரத்திலையும் வேசித்தனத்திலையும் அக்கிரமத்திலையும் இருந்து மீட்கப்பட்ட ஒவ்வொருவனும் திரும்பமாய் அந்த இடத்துல போகக்கூடாதுன்னு வசனம் சொல்லுகிறது. இன்றைய காலகட்டங்களில் இப்படிப்பட்ட ஒரு உபதேசம் இருக்கு, என்ன வேணாலும் செய்யலாம், என்ன செஞ்சாலும் கர்த்தர் மன்னிப்பாங்க. இல்லை, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கணும். நாம் தெரியாமல் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும், தெரிந்தே கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, எல்லாவற்றையும் செஞ்சுக்குவாங்க, நான் அவருக்கு பிள்ளை தானே, அவர் என்னை மன்னிக்க மாட்டாரா? இல்லை, அவர் மன்னிக்கிறவர் தான். ஆனால் உளையான சேற்றிலும் பாலான குழிகளிலும் மீட்கப்பட்ட நம்ம திரும்பவுமாய் அந்த பாலான குழிகளிலும் உளையான சேற்றுகளிலும் போகக்கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பமாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் அநேக ஓமைகளை சொல்லுவாங்க. பண்டிகள் இடத்துல முத்துக்களை போடக்கூடாதான். ஏன்னா பண்டிகள் அது திரும்பவுமா அதை சேர்த்துக்குள்ள தான் என்ன பண்ணும், கொண்டு போகும். நம்முடைய வாழ்க்கையில் பன்றியாக இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் ஆடாக இருக்கணும். கர்த்தர் ஒருவேளை இந்த பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்தால் திரும்பவுமாய் அந்த பாவத்துக்குள்ளே போகாதீங்க. இந்த தியானத்தின் வசனம், இன்றைக்குரிய தியானத்தின் வசனம், நான் அநேக மிஸ்டேக் பண்ணிட்டேன், அநேக தவறுகள் பண்ணிட்டேன், கர்த்தர் என்னை மன்னிப்பாங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக மன்னிப்பாங்க.
திரும்பவுமாய் அந்த பாவத்தை செய்யாதீங்க. கர்த்தரிடத்தில் வாங்க. கர்த்தர் உங்களை பாவங்களையும் உங்கள் அக்கிரமங்களையும் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரமாய் உங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்குரிய வேலைகளை செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாங்க.